அட சொல்லுங்கம்மா, நீங்க எங்க இருந்து வந்தீங்க? நீங்க எங்க போகணும்? அட ஏதாவது சொல்லுங்க. நீங்க எந்த இடத்துக்கு போகணும், எந்த தெருவுக்கு போகணும்? நான் உங்களை அங்க கொண்டு போய் விட்டுறேன். நிறுத்துங்க. எங்க போறீங்க? எங்கம்மா போறீங்க? அங்க போகாதீங்க, சொல்றத கேளுங்க. அங்க போகாதீங்க, சொல்றத கேளுங்க. அட அந்த வீட்டை பத்தி உங்களுக்கு தெரியாதா? சொல்றத கேளுங்க. இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சாலும் உங்க உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம். சொன்னா கேளுங்க, அங்க போகாதீங்க. யாரு நீங்க? யாரு? இந்த கதை உத்தரப்பூர்ல இருக்கிற ஃபத்தேபூர்ல நடந்தது. 40 வருஷங்களுக்கு முன்னாடி அங்க ஜின்னத்துகளா இருந்தது. அது மனிதர்கள் மேல தாக்குதலை நடத்திக்கிட்டு இருந்தது. அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் ஒரு பொண்ணோட வாழ்க்கையவே அழிச்சிடுச்சு. ஹீனா இன்னொரு நகரத்துல இருந்து கல்யாணமாகி 6 மாசத்துக்கு முன்னாடி தான் இந்த ஊருக்கு வந்தாங்க. அவங்களோட கணவர் ஒரு கம்பெனில வேலை பார்க்கறாரு. ஆனா ஹீனா ஒரு சில நாட்கள்லயே அந்த வீட்டோட ஒன்றிணைஞ்சிட்டாங்க. அவங்களோட படிப்பறிவை வச்சு படிப்பு சம்பந்தமான எந்த கேள்வியா இருந்தாலும் அந்த ஊர் மக்கள் அவங்க கிட்ட தான் கேட்பாங்க. வணக்கம். வணக்கம். நான் உள்ள வரலாமா? வாங்க, உள்ள வாங்க. வணக்கம். வணக்கம். உட்காருங்க. நன்றி. அம்மா, இதோ இப்ப வந்துடுறேன். என்னோட பேரு ஜின்னத். இந்த ஊருக்கு இப்போதான் நாங்க புதுசா வந்திருக்கோம். நான் கொஞ்சம் பிரச்சனையில இருக்கேன். பிரச்சனை என்னன்னா, என் பொண்ணு குர்ஷித்துக்கு உடம்பு சரியில்லை. எங்கள் வீட்டில் ஆண்கள் கூட யாரும் இல்லை. டாக்டர்கிட்ட நான் பேசணும். நான் கொஞ்சம் படிப்பறிவு இல்லாதவ. நான் கேள்விப்பட்டது என்ன நல்லா படித்தவங்களாம். அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களாமே. அவங்கள நான் என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாமா? உங்கள் மகளை நினச்சி நான் ரொம்பவே வருத்தப்படுறேன். ஆனால் ஹென்னாவோட புருஷன், அதாவது என்னோட பையன், இன்னும் வீட்டுக்கு வரலம்மா. எனக்கு புரியுதுமா. எனக்கு நேரம் கம்மியா இருக்கு. தயவு செஞ்சு எனக்கு உதவி செய்யுங்க. இந்தாங்க சர்பத். ரொம்ப நன்றி. இதெல்லாம் நான் எடுத்துக்க கூடாது. ஏன்னா என் பொண்ணுக்கு உடம்பு குணமாகணுன்றதுக்காக நான் ரோசா வச்சிருக்கேன். அப்புறம் நான் சத்தியம் பண்ணியிருக்கேன், அவளுக்கு குணமாகிற வரைக்கும் என் முகத்தை யாருக்கும் நான் காட்ட மாட்டேன், எதுவும் சாப்பிடவும் மாட்டேன். நீங்க என் கூட வரீங்கல்ல? அம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். அது என்னன்னா, நாம அவசரம்னு ஒரு உதவி கேட்டு யாருக்கிட்டையாவது போய் அவங்க செய்யலைன்னா நமக்கு எப்படி இருக்குமோ அப்படிதானே அவங்களுக்கும் இருக்கும். எனக்கு அவங்களுக்கு உதவி செய்யலான்னு தோணுதுமா. கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கம்மா. இவங்களுக்கு என்னோட உதவி தேவையா? ஆனா அது... அம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன். சரிம்மா, நீ கொஞ்சம் சீக்கிரம் வர முயற்சி பண்ணுமா. நிச்சயமா. இதோ நான் இப்ப வரேன். வாங்க போலாம். அம்மா, நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். பார்த்து பத்திரம்மா. ரொம்ப நன்றி. அப்போ என்னோட வயசு கிட்டத்தட்ட 11 இருக்கும்னு நினைக்கிறேன். எங்க அம்மா சொல்லுவாங்க, ஹெனாக்கா ரொம்ப அழகா இருப்பாங்களாம். கல்யாணம் ஆகி ஃபத்தேபூருக்கு வந்து 6 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அவங்க படிச்சதுனால அந்த ஏரியாவிலேயே ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
அவங்க படிப்பு தான் அவங்களுக்கு ஆபத்தா மாறிடுச்சு. இந்த 2 பொண்ணுங்களும் இந்த வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறாங்க? அதுவும் இந்த நேரத்தில். இந்த வீட்டை ஏதோ வாடகை விட்டாங்களா என்ன? கடவுள் தான் இந்த வீட்டுக்கு வந்து அவங்கள காப்பாற்றணும். இந்த வீட்டை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, ரொம்ப வருஷமா யாரும் இங்க இல்லைன்னு தோணுது. என்ன, நான் கேட்டதுக்கு நீங்க பதிலே சொல்லல? இந்த ரூம்ல திடீர்னு இந்த வாசனை எங்க இருந்து வருது? திடீர்னு இந்த இடத்துல ஏன் இவ்வளவு சூடா இருக்கு? எனக்கு மயக்கம் வருது. வாசனைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூடுதான் என்னோட வாழ்க்கை. நீங்க நீங்க சொல்றது எனக்கு புரியல. பொறுத்திருந்து பாரு, எல்லாம் உனக்கே புரிய வரும். புரிய வருமா? என்ன என்ன புரிய வரும்? நீங்க யாருன்னு சொல்லுங்க. உங்க உங்க பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லுங்க. யாரெல்லாம் இந்த வீட்டுல இருக்கீங்க? நான் கேட்டுட்டே இருக்கேன், நீங்க ஏன் பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்க. கடவுளே, நான் எப்படி இங்க வந்து? நான் இப்ப எங்க இருக்கேன்? ஜின்னத்துகளோட உலகத்துல. ஜின்னத்துகளோட உலகத்திலயா? நீங்க ஏன் என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்க? இது யாருன்னு தெரியுதா? இல்ல, இன்னைக்கு சாயந்தரம் தான் இவளை நீ சந்திச்சிருக்க. இவளுக்கு நீ ரொம்பவே கெடுதல் பண்ணிட்ட. இல்ல இல்ல, நான் எதுவும் பண்ணல. வரும்
இப்ப உனக்கு எல்லாமே ஞாபகம் வரும். கடவுளே, நமாஸ் படிக்கும்போது ஒரு பூனை அழுறது கெட்ட சகுனமாச்சே. இப்ப நான் என்ன பண்றது? ஞாபகம் வந்துருச்சா? நான் தான் ஜின்னத். வேணுங்கிற உருவத்துக்கு என்னால உருவத்தை மாத்திக்க முடியும். என்னோட பொண்ணு ஒரு பூனையா மாறி உன் வீட்டை கடந்து போனா. அவ பசியில இருந்தா, ஆனா அவ மேல நீ சூடான நெருப்பை எடுத்து போட்டுட்ட. கடவுளே, நான் தப்பு பண்ணிட்டேனே. என்ன மன்னிச்சிடுங்களேன். நான் இதை தெரியாம தான் பண்ணிட்டேன். நான் பெரிய தப்பு தான் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சு என்ன வீட்டுக்கு போக விடுங்க. இல்ல, இனிமே நீ எங்க உலகத்துல தான் இருக்க போற. இப்ப உன்னோட முழு குடும்பமும் அழிய போகுது. இல்ல, அப்படி செய்யாதீங்க. என்ன மன்னிச்சிடுங்க. நான் இந்த நகரம் முழுக்க தேடி பார்த்துட்டேன். அதுவும் எனக்கு தெரிஞ்ச அவங்க வீட்டு கூட போய் தேடி பார்த்துட்டேன். ஆனா அவ எங்க இருக்கானே தெரியல. கோவப்படாத கண்ணா, நமக்கு கடவுள் துணை இருக்காரு. ஒருவேளை அந்த பொண்ணோட வீட்டில் ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கலாம். இவ உதவி செஞ்சிட்டு இருக்கலாம். கொஞ்ச நேரத்துல வந்துடுவாப்பா. ஜாவேத் மியா. அஸ்ஸலாமு அலைக்கும். வாலைக்கும் அஸ்லாம். வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அதை பத்தி ஏன்பா கேக்குற? சாயந்தரம் எங்க வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்தா. அவ சொன்னா அவ பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு. அவ வீட்டுல யாருமே இல்லைன்னு சொன்னா. அதுக்காக அவ டாக்டர் கிட்ட பேசுறதுக்காக ஹீனாவை கூட கூட்டிட்டு போனா. அம்மா, நீங்க அவளை கேட்டு இருக்கலாமா? அவளோட வீடு எங்க இருக்குன்னு நீங்க கேட்டு இருக்கலாம்ல. இப்ப நம்ம என்ன பண்றது? எங்கம்மா போய் தேடுறது? நான் போலீஸ் கிட்ட போறேன். அண்ணா, ஒரு நிமிஷம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குறுக்கா போட்ட 2 பொண்ணுங்க இந்த ஊரோட கடைசி வீட்டுக்குள்ள போனதை நான் என் கண்ணால பார்த்தேன். என்ன? 2 பொண்ணுங்களா? ஆமா. ஆனா ஒரு விஷயம், இவ எதுக்காக அந்த வீட்டுக்கு போயிருப்பா? அந்த வீட்டை பத்தி நம்ம சின்ன வயசுல என்னென்ன கதையெல்லாம் கேட்டிருக்கோம். நானும் அதையா தான் யோசிச்சேன். அந்த நேரத்துல நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். அந்த வீட்டை பார்த்த உடனே அவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள போறதை தான் நான் பார்த்தேன். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவங்க வாடகைக்கு தான் வந்திருக்கணும். நீ சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா நம்ம அங்க போய் உடனே பார்க்கலாம். சரிண்ணா, போலாம். சரிம்மா, நான் போயிட்டு வரேம்மா. நான் போய் பார்த்துட்டு வரேன். பார்த்து பத்திரம்ப்பா. போலாம். ஜாகிரதையா இருங்கப்பா. அவங்க 2 பேருக்கும் முழுமையான நம்பிக்கை வந்தது ஹீனா அக்கா அந்த வீட்டுல தான் இருக்காங்கன்னு. அந்த வீடு ரொம்பவே பயங்கரமான வீடு. ஆனா ஜாவியத் காலு அந்த வீட்டுக்குள்ள போக முடிவு பண்ணாரு. உள்ள போனா என்ன ஆகுன்றது அது வரைக்கும் அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. இதுக்கு வாய்ப்பே இல்லையே. அங்கிருந்து 2 பொண்ணுங்க உள்ள போனதை நான் என் கண்ணால பார்த்தனே. அண்ணா, ஒரு நிமிஷம். நாம எதுவும் தப்பு பண்ணலையே. என் கூட வா. சரி.
வாங்க ஓடிடலாம், சீக்கிரம் வாங்க. நான் உங்களை பாபா கிட்ட கூட்டிட்டு போறேன். கடவுளோட தயவுல அவரு நம்மள நல்லபடியா பாத்துக்குவாரு. சீக்கிரம் வாங்க. உன் உடம்புக்குள்ள யாரு இருக்கிறதுன்னு நான் கண்டுபிடிச்சிடுறேன். விடு விடு. இருந்து போ. இல்ல முடியாது. இங்க இருந்து போயிடு. இல்ல என்னால போக முடியாது. போன்னு சொல்றல. நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன். இந்த பக்கம் இங்கதான். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. வணக்கம் ஐயா. சொல்லுங்க, அந்த வீட்டுல உங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்க. நாங்க அந்த வீட்டு கதவு பக்கத்துல போன உடனே என்னன்னு தெரியல, ஒண்ணு பலமா அடிச்சுது. அப்புறம் நாங்க கேட்டுக்கு வெளியே வந்து விழுந்துட்டோம். அது வீடு இல்ல, சின்னத்துகளோட உலகம். எந்த வீட்டுல 40 நாள் வெளிச்சம் இல்லையோ, கடவுளோட பக்தி இல்லையோ, அந்த வீடு ஜின்னத்துகளுக்கு சொந்தமாயிடும். அதுல இருந்து அதுகளை பிரிக்க முடியாது. அதனாலதான் ஐயா நாங்க 2 பேரும் இங்க வந்துட்டோம். பாபா என்ன விஷயம்னு சொல்லுங்க பாபா. எங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. சொல்லுங்க பாபா, ஹீனாவுக்கு என்னதான் ஆச்சு சொல்லுங்க. உன்னோட பொண்டாட்டி எப்போ சின்னத்துகளோட இடத்துல இருக்கா. இவளை வச்சு உன்னோட குடும்பத்தையே இதுக்கு அழிக்க பாக்குதுக. ஆனா பாபா, அதுங்களுக்கு நாங்க என்னதான் பண்ணோம்? வணக்கம். வணக்கம். நீங்க எதுவும் பண்ணல, உன்னோட பொண்டாட்டி தான் பண்ணா. சின்னத்துகளுக்கு பொண்ணுன்னா ரொம்ப பிடிக்கும். அவளை பழிவாங்க போகுதுங்க. அதனாலதான் உன் பொண்டாட்டியையும் ஏமாத்தி கூட்டிட்டு போயிட்டாங்க. பாபா நீங்க எவ்வளவு பெரிய ஆளு. நீங்க நினைச்சா நிச்சயமா அவளை காப்பாத்தலாம். உங்களால முடியும் பாபா. இல்ல, நான் இப்ப 40 நாள் விரதத்தில் இருக்கேன். 40 நாள் முடிகிற வரைக்கும் நான் எங்கேயும் வரமாட்டேன். இது முடிய இன்னும் 7 நாள் பாக்கி இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நான் உங்களுக்கு ஒரு யோசனை சொல்றேன். நீங்க இதை பண்ணீங்கன்னா கடவுள் புண்ணியத்துல உன் பொண்டாட்டி எந்த பிரச்சனையும் இல்லாம வெளியில வந்துடுவா. இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது. அது என்னன்னு சொல்லுங்க. அப்படின்னா சரி, நான் சொல்ற மாதிரியே நீ செய்யணும், புரியுதா? இதுல 18 மந்திரங்கள் இருக்கு. இது எல்லாமே துபா பண்ணது. இதை எடுத்துக்கிட்டு நீ இதை உன் வீட்டுக்கு கொண்டு போகணும். நாளைக்கு ராத்திரி 12 மணிக்கு அப்புறம் நீ அந்த வீட்டுக்கு போயாகணும்.
कौन है जो रहमत से तेरी वाकिफ नहीं है। तू तो रहमतों का समंदर है, क्या मुझे मालूम नहीं है। झोलियां भर भर के ले जाते हैं सब तेरे दर से, क्या मेरे लिए तेरे दर पे दुआ भी नहीं है। मौला मेरे मौला, मौला मेरे मौला, आँखों से ख्वाब टूटता, हाथों से हाथ छूटता, आँखों से ख्वाब टूटता, हाथों से हाथ छूटता। ये क्या हुआ मेरी जिस्म में, संग यार का भी छूटता। मौला मेरे मौला, मौला मेरे मौला, मेरे मौला मेरे मौला, मौला मेरे मौला, मौला मेरे मौला, मेरे मौला, मौला मेरे मौला, मेरे मौला, मौला। இங்க சாவியே இல்லையே. ஏன் இங்க இவ்ளோ ஸ்மெல் வருது? கடவுளே, இவ்ளோ சூடா? வீட்டோட நடுப்பகுதிக்கு நீ போகணும். அப்புறம் அந்த துணியை நீ அங்கே விரிக்கணும். அது மேல உட்கார்ந்து நான் கொடுத்த மந்திரத்தை நீ படிக்கணும். எல்லா மந்திரத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் உன் கண்களை மூடி வச்சிருக்கணும். நீ படிக்கும் போது அந்த சின்னத்துகள் உன்னை பயமுறுத்தும். உன் மனைவியின் குரலை கூட நீ அப்ப கேட்ப. அதுல இருக்க லவங்கத்தை நீ போற வழியில போட்டு அது வழியா நீ போகணும். எப்படியாவது இங்க இருந்து காப்பாத்துங்க. ஹீனா, ஹீனா, பயப்படாத, நான் வந்துட்டேன். நான் உன்னை காப்பாத்துவேன். விடு, விடு. அந்த ஜினத்துகளோட சக்தி 12 மணியில இருந்து பகல் 5 மணி வரைக்கும் தான் இருக்கும். 5 மணிக்கு அப்புறம் அதுகளோட சக்தி குறைஞ்சிரும். இப்ப மணி 5 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஜாவித், ஹீனா, ஜாவித், என்னை இங்கிருந்து கூட்டிட்டு போயிடுங்க. எழுந்துரு, பயப்படாத, வா. ஜாவித், வா, வா, சீக்கிரம் போலாம்.
அம்மா ஆ வந்துட்டாமா வந்துட்டாளா? நான் கூட்டிட்டு வந்துட்டேன். ஹென்னி, எங்க பொண்ணை எங்க வீட்டுக்கு அனுப்புனதுக்கு ரொம்ப நன்றி கடவுளே. என்ன சத்தம் அது? இங்க பாரு, அம்மாவுக்கு என்ன ஆயிடுச்சு? அம்மா 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 என்னாச்சுன்னு பாரு. அம்மா 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 ஹென்னாவை அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது அவருக்கு ஒண்ணு தெரியல. அவர் கூட்டிட்டு வர்றது ஹென்னாவே இல்ல, ஒரு ஜின்னத்தை தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வராருங்கிறது. அன்னையில இருந்து அந்த வீட்டுல பயங்கரமான சம்பவங்கள் நடந்தது. நாம ஜின்னத்துங்கிறத புக்ல தான் படிச்சிருப்போம். ஆனா நம்ம வீட்டுல அதுங்களோட அட்டகாசம் நடக்கும்போது தான் நமக்கு அதுங்க மேல நம்பிக்கை வரும். ஒரு ராத்திரி ஜாவித் காலு ஒரு சம்பவத்தை பார்த்தாரு. அதை பார்த்து அவரு மெய் சிலிர்த்து போயிட்டாரு.
பாபா 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 அந்த ஹீனா. எனக்கு புரியுது. அன்னையிலிருந்து எனக்கு தோணிக்கிட்டே இருந்தது உனக்கு ஏதோ கெடுதல் நடக்க போகுதுன்னு. சொல்லு ஜாவேத். ஆமா பாபா, நீங்க சொன்னீங்கல்ல அதே மாதிரி தான் செய்ய முயற்சி பண்ண பாபா. ஆனா நான் பயந்துட்டேன். பயந்ததுனால எல்லாமே தப்பா பண்ணிட்டேன். ஹீனாவோட சத்தம் கேட்டு அந்த சூறாவை படிக்கிறதுக்குள்ள நான் கண்ணை திறந்துட்டேன் பாபா. அந்த லவங்கத்தையும் அங்கி தூக்கிட்டு போட்டு நான் ஹீனாவை பார்க்க போயிட்டேன் பாபா. அதுக்கப்புறம் நடந்ததையெல்லாம் நான் உனக்கு சொல்றேன். நீ உன் மனைவியோட சத்தத்தை கேட்டு அவகிட்ட போயிருப்ப. நீ ஏதும் தப்பு பண்ணலன்னு நினைச்சிருப்ப. ஆனா நீ பண்ண தப்பால ஜின்னத்துகள் உன்னை ஏமாத்திருச்சிங்க. நீ நினைச்ச அந்த ஜின்னத்துகளோட சக்தி குறைஞ்சு போயிருச்சுன்னு, 5 மணி ஆயிடுச்சுன்னு நினைச்சிருப்ப. ஆமா பாபா. அப்ப நீ பண்ண தப்பால அப்போ மணி 2 தான். ஆனா நீ நினைச்சதோ அது காலையில 5 மணின்னு. அப்புறம் நீ சின்ன அழைச்சுக்கிட்டு அத மனைவின்னு நினைச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த. ஆமா பாபா. உன் அம்மாவையும் அவ கொன்னுட்டா இல்ல. ஆனா இப்போ இது உனக்கான முறை. இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்ல. இப்ப நீ உன்னோட மனைவிய பார்க்கணும்னு நினைச்சீனா அந்த ஜின்ன நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும். அதுக்கப்புறம் அந்த ஜின்னத்துக்கிட்ட சவால் விடுற. ஜின்ன பழி தீக்கும் போது உன் மனைவியா இல்ல மனைவியை காப்பாத்தும் போது ஜின் அழியுமான்னு. அண்ணே, வீடு என்ன காலியா இருக்கு? அண்ணே இருக்கீங்களா? அண்ணே எங்க இருக்கீங்க? கதவு ஓப்பன்ல இருக்கு. ஜின்னத்துகளுக்கு 2 விஷயம் ரொம்ப பிடிக்கும். ஒன்னு வாசனை, அடுத்தது இனிப்பு வகை. அந்த ஜின் எங்க இருந்தாலும் அந்த இனிப்போட வாசனையை முகர்ந்து உன் முன்னாடி வந்து நிற்கும். ஹீனா, பாபா வாங்க. பாபா, யார் நீ? ஓஹோ, நீதான் வந்திருக்கியா? ஜாவித், ஜாவித் என்ன காப்பாத்துங்க. ஜாவித், ஜாவித் ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. உனக்கு ஒண்ணும் இல்லம்மா. இல்ல ஜாவித், இவ உன்னை மறுபடியும் ஏமாத்துறா. இல்ல இல்ல ஜாவித். அவளோட உருவத்துல இருக்கிறது ஜின். அட பாபா, நான் தான் சொல்றேன்ல இவதான் ஹீனா. இவளோட உண்மையான உருவத்தை உன்னால பார்க்க முடியல. அதனாலதான் இவ உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கா. இதோட உண்மையான உருவத்தை நான் உனக்கு காட்டுறேன். ஜாவேத், இனிமே நான் உனக்கு எந்த உதவியும் செய்ய போறதில்லை. இல்ல பாபா, அப்படி பண்ணாதீங்க பாபா, நான் செத்துருவேன் பாபா.
ஏய் ஜின்னா, எங்க இருக்கீங்க? என் கையோட ஓசை எவ்வளவு தூரம் கேக்குதோ அவ்வளவு தூரம் என்னோட மந்திரம் பலிக்கும். பாபா, வாசனை என்ன இப்படி இருக்கு? அப்புறம் இங்க ரொம்ப சூடா இருக்கு. இது எல்லாமே மந்திரம். ஏமாத்துறாங்க. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم பாபா, என்னை எப்படியாவது இங்க இருந்து கூட்டிட்டு போயிடு ஜாவேத், என்னை வெளியில எடு, காப்பாத்து. ஏய் ஜின், அவளை ஒழுங்கா வெளியில விட்டுருன்னு சொன்ன. இல்லன்னா அந்த அல்லாவோட அருளால உங்க எல்லாரையும் அழிச்சிருவேன். இங்கிருந்து போயிடுங்க, இல்லைன்னா நாங்க உங்களை கொன்னுடுவோம். ஹீனாவை காப்பாத்துங்க பாபா. இந்த மண்ணு அப்புறம் இந்த தண்ணீர் உங்க எல்லாரையும் அழிக்க எனக்கு இது உதவ போகுது. இந்த சண்டை இப்ப நடக்கிறது இல்ல, பல நூற்றாண்டு வருஷங்களா தொடருது. இது ஜின்னத்துக்கும் மனிதர்களுக்குமான சண்டை. ஜாவேத், என்ன ப்ளீஸ் காப்பாத்து. ஹீனா, ஜாவேத், என்ன காப்பாத்து. இது ஒரு மோசடி. இது உனக்கு விரிச்ச வலை. இல்ல பாபா, நான் ஹீனா கிட்ட போக போறேன். என்ன விடுங்க. ஜாவேத், நீங்க இந்த வெளியே கூட்டிட்டு போயிட்டு ப்ளீஸ். இவங்க என்ன கொன்னுடுவாங்க. ஜாவேத், எப்படியாவது என்ன காப்பாத்து ஜாவேத். ஜாவேத், இது எல்லாமே மோசடி. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல பாபா. சரி, ஜாவேத், விட்டுடுங்க. அவரை விட்டுடுங்க. அவரை காப்பாத்துங்க. பாபா, ஜாவேத். ஜாவேத்.
அந்த கடவுளோட அருளால ஹீனா ஹலா ஜாவித் ஹலு எப்படியோ மீட்கப்பட்டாங்க. பீர் பாபா, ஜாவித் பாபு அப்புறம் ஹீனா அக்காவை எப்படியோ ஒரு வழியா அவர் காப்பாத்திட்டாரு. ஆனா அம்மா சொல்லுவாங்க, என்னைக்கு ஹீனா அக்கா அந்த தாவீச வெளியில எடுக்கிறாங்களோ அப்போ பயங்கரமான மரணத்தை சந்திச்சாங்கன்னு. சில மக்கள் சொல்லுவாங்க அவ இயற்கை மரணம் தான் அடைஞ்சான்னு. ஆனா நாம இதை நம்பிதான் ஆகணும். அந்த ஜின் அவங்கள அழிச்சு அந்த பழிய தீர்த்துக்கிட்டதாவும். ஆனா நமக்கு ஒரு விஷயம் மட்டும் உறுதியா தெரியும், நம்ம பூனைகளை அழிக்கிறது ரொம்ப கெட்ட விஷயம். குரான்ல ஜினோவை பத்தி என்ன எழுதியிருக்குன்னா, இஸ்லாமிய அப்புறம் அரபிக் கிரந்தங்கள் எல்லாம் கூட எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்குன்னா, ஜின்னுங்கிறது ஒரு பிராணி. எந்த விதமான பிராணினா அது ஒரு நெருப்பு. நம்ம மனிதர்கள் மண்ணால செய்யப்பட்டவங்க. இன்னொன்னு சொல்லப்படுது, ஜின் ஒரு பயங்கரமான பேய். அதுங்களுக்கு எந்த மாதிரி சக்தி இருக்குன்னா, அதுங்க நினைச்சா மனிதர்களா இல்ல மிருகங்களா மாறக்கூடிய சக்தி இருக்கு. ஜின் தேவையில்லாம யாரையும் தொந்தரவு பண்றதில்ல. ஆனா தெரிஞ்சோ தெரியாமலோ அதுங்களுக்கு நாம ஏதாவது பண்ணா அதுக்கு அதுங்க கண்டிப்பா பழி வாங்கியே தீரும். இன்னைக்கு நீங்க இந்த எபிசோட்ல பார்த்த மாதிரியே உங்க சுத்து வட்டாரத்துல இந்த மாதிரி விஷயங்கள் எங்கேயாவது நடந்தா அத சாதாரணமான விஷயம்னு விட்டுறாதீங்க. எல்லாருக்கும் நல்லது பண்ணுங்க, சந்தோஷமா இருக்கு.